அரசு செயலாளர் மதுமதி ஐஏஎஸ் அவர்களுக்கும், பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் அவர்களுக்கும், சென்னை மாநகராட்சியின் ஒர்க்ஸ் கமிட்டி சேர்மன் அண்ணன் சிற்றரசு அவர்களுக்கும், மாமன்ற உறுப்பினர் எலிசபெத் அவர்களுக்கும், பகுதி கழக செயலாளர் வினோத் வேலாயுதம் அவர்களுக்கும், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், அன்புமிக்க மாணவ செல்வருக்கும் காலை வணக்கங்கள். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். ஏன்னா இன்றைக்கி நம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் புதுசாக நுணுக்கமான நவீனமான ஒரு பெரும் மாற்றத்தை தொடங்கிறதுக்கு 1000 விளக்கு தொகுதியை தேர்ந்தெடுத்துக்கு அண்ணனுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான முக்கிய காரணம் எங்கள் 2 பேருக்கும் பேசாத இருக்கிற ஒரு விடயம்தான் இது தொடக்க நிகழ்வுக்கு காரணம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கும் எனக்கும் அரசியல் ஆசானாக இருப்பது நம் தமிழ்நாட்டு முதல்வர், திராவிட மாடல் முதல்வர், தமிழ்நாட்டு முதல்வர் கேப்டனாக முதல் உருவாடுத்த பகுதி எங்களோட 1000 விளக்கு தொகுதி. ஏன்னா அவர் முதல் அவரோட அரசியல் வாழ்க்கையை தொடங்கும் போது இளைஞர் மன்றம் என்று உருவாக்குனது 1000 விளக்கு தொகுதியில் அமைந்துள்ள கோபாலபுரத்தை தான். அதன் மனதில் வைத்து கொண்டு தான் இன்று நம் பள்ளிக்கூடத்தில் தலைமை பண்பை வளர்த்தெடுக்கிறதுக்காக எப்படி தனியார் பள்ளிகளில் ஹவுஸ் சிஸ்டம் இருக்கிறது போல் நம் நம் அரசாங்க பள்ளியிலும் மகிழ்முற்றம் என்ற ஒரு அருமையான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி நம் தமிழர்கள் பெருமைப்படும் 5 திணைகளை பிரித்து ஒவ்வொரு தொகுப்புக்கும் குறிஞ்சி, முல்லை, நெய்தம், பாலை, மருதம் என்று வகைப்படுத்தி அதுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அதுக்கு ஒரு ஆசிரியர் பொறுப்பு கொடுத்து போட்டி மனப்பான்மை, ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மை, பேச்சு போட்டிகள், மாதிரி சட்டமன்றங்கள், மாதிரி நாடாளுமன்றங்கள் என்று பல்வேறு நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து தலைமை பண்புகளை வளர்த்தெடுக்கும் முயற்சியில் மாபெரும் புரட்சியின் தொடக்கமாக 1000 விளக்கு தொகுதியை தேர்ந்தெடுத்த அன்பில் அண்ணனுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1000 விளக்கு கூடுதல் சிறப்பு. முதல் இந்த நாட்டை உணவு புரட்சி செய்து கல்வியை வளர்த்தெடுத்த உணவு திட்டம், பள்ளிக்கூடத்தில் மத்திய உணவு திட்டம் தொடங்கிய இடம் 1000 விளக்கில் சர்பிட்டி தியாகராஜர் மாடல் ஸ்கூலில் உருவாக்கின அடிப்படை தான். பிறகு நம் காமராஜர் அவர்கள் மத்திய உணவு திட்டமாக, முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டமாக, முத்தமிழறிஞர் கலைஞர் வேர்ல்ட் ரெஃபரன்ஸ் போட்டினாக முட்டையை பள்ளிக்கூட சத்து உணவில் சேர்த்தத புரட்சியாக, நம் தமிழ்நாட்டு முதல்வர் இன்று சிறப்பாக உலகம் எங்கும் ஐரோப்பிய நாடுகள் விஞ்சும் அளவுக்கு மிகவும் ஆரோக்கியமான சத்தான ஊட்டச்சத்து குறைபாடையை நேர்த்தி செய்யும் காலை உணவு திட்டத்தை வழங்கிய தமிழ்நாட்டு முதல்வரின் வழியாக இன்று மகிழ்முற்றம் நம் 1000 விளக்கு தொகுதியில் அமைச்சர் அண்ணன் அவர்கள் திறந்து வைப்பது பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆட்சி தமிழ்நாட்டு முதல்வர் ஆட்சி, திராவிட மாடல் முதல்வரின் ஆட்சி, புரட்சியை செய்து கொண்டிருக்கும் பள்ளிக்கல்வித்துறை இங்கிருக்கும் அரசுக்கும் தனியார் பள்ளிகளுக்கும் உள்ள தன்மை வேறுபட்டு இங்கே இருக்கிற தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகள் பிற மாநிலத்தின் அரசு பள்ளிகளை தன்மையை விட்டு நம் அரசு பள்ளிகள் உலக தரத்தில் உயர்த்தும் நோக்கில் பயணிக்கும் நம் தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பெஸ்ட் பிராக்டிசஸ், அதாவது உலகெங்கும் நடக்கும் பெஸ்ட் பிராக்டிசஸில் மாணவர்களை, முக்கியமாக அரசாங்க பள்ளி மாணவர்களை வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கும் உள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ், அதாவது அங்கே இருக்கிற பள்ளி கல்வித்துறையின் சார்ந்த அறிவியும் நம் கொடுக்க வேண்டிய அறிவியும் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ் அமைத்து இன்னைக்கு உலக தரத்தில் நம் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையை சிறந்து விளக்கிறதுக்கான அடிப்படை காரணம் புரட்சி செய்தவர் நம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். அதன் செயல்பாட்டாக தான் இன்று மகிழ்முற்றம் தொடக்கம், இது புரட்சியின் தொடக்கம், தலைமை பண்புகள் தொடக்கம், புதுமை பெண் திட்டத்தை கொடுத்த தமிழ்நாடு முதல்வர், திராவிட மாடல் முதல்வர் புரட்சி பெண்ணை உருவாக்கும் திட்டம் மகிழ்முற்றம் திட்டம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த
அருமையான விழாவினை சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, வாழ்த்துரை நல்கி அமர்ந்திருக்கின்ற இப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, நம்மையெல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையின் இயக்குனர் அவர்களே, இந்த பள்ளியின் எஸ்எம்சி தலைவர் அவர்களே, மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, மாமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரிய பெருமக்களே, என் அன்பார்ந்த தோழிகளே, இங்கே இந்த நிகழ்வை தங்களுடைய கேமராவில் அடக்கி கொண்டிருக்கக்கூடிய ஊடகத்துறை அன்பர்களே, அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மகிழ் முற்றம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அவர்கள் அவர் பேசும் பொழுது சொன்னார். முற்றம் என்பது ஒவ்வொரு வீட்டின் முன்பகுதி அப்படின்லாம் ஒரு விளக்கம் கொடுத்து சென்றார். எனக்கு அதெல்லாம் தெரியாது. இதுதான் மகிழ் முற்றம். இங்கே இருக்குது, நீங்கள்லாம் உட்காந்து இவ்வளோ மகிழ்ச்சியாக இந்த பள்ளியே ஒரு அழகாக மாற்றிக்கொண்டிருக்கின்றீர்களே, இதுதான் மகிழ் முற்றம். இதுக்கு தனியாக நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இங்கே இருக்க ஒவ்வொரு குழந்தைகள் முகத்திலும் இருக்கக்கூடிய அந்த சிரிப்பு, அந்த மகிழ்ச்சி, அதுவும் இல்லாமல் இந்த பள்ளியின் இந்த முன்பகுதி, இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது இதை தவிர வேறு என்ன இருக்க போகுது மகிழ்முற்றம் என்பது? இல்லையா? இதுதானே மகிழ்முற்றம். ஆமாமா இல்லையா? ஆமாம் என்றால் நல்ல ஒரு கைத்தட்டு வேணுமே எனக்கு. நன்றி நன்றி. இந்த மகிழ் முற்றத்தை இன்னும் சிறப்பாக எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய கனவு. ஏனென்றால் ஒவ்வொரு அரசு பள்ளி மாணவ செல்வங்களினுடைய முகத்திலையும் மகிழ்ச்சியையும் அவர்கள் முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு தனியாத தாகத்தையும் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த அரசினுடைய நோக்கம். அதை நோக்கித்தான் நல்ல பல திட்டங்களை நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பள்ளி கல்வித்துறைக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதை செம்மையாக செயல்படுத்திட எங்களுக்கு வழிகாட்டியாக மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு இந்த மகிழ் முற்றம் கையேடு வெளியீட்டு விழா. இந்த மகிழ் முற்றம் அப்படின்னு ஒரு அரசு ஆணை வந்த உடனேயே எல்லாரும் சொல்கிறாங்க, எங்களுடைய மாணவர்களுக்கு நிறைய இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் அப்படின்லாம் நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம். அதனால் ஆசிரியர் பெருமக்களும் நிறைய வேலை சுமை வந்து விட்டது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 37,542 பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கி 32,000க்கு மேற்பட்ட இடத்துல அவங்களாகவே முன் வந்து இந்த மகிழ் முற்றங்களை எல்லாம் தொடங்கி வைத்துவிட்டு, வாட்ஸ்அப்பை எங்களால் பார்க்கவே முடியல. வாட்ஸ்அப்பில் கலர் கலராக இந்த 5 வகையான கலர்லையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ காலையில் நாங்கள் பார்க்கும் பொழுது திருப்பூரில் ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய 2000 பிள்ளைகளுக்கும் விதவிதமாக இந்த 5 திணைகள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அந்த 5 திணைகளுக்கும் உரிய கலரில் அவங்க எல்லாருக்கும் டிஷர்ட் கொடுத்து அதை ட்ரோன் ஷாட் எடுத்து ரொம்ப அழகாக ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை. நாங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னெலாம் நாங்கள் சொல்லலை. ஆனால் இதை எப்படி சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு ஆசிரியரும் போட்டி போட்டுக்கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு சல்யூட். அதே நேரத்தில் மாணவர்களும் ரொம்ப ஆசையாக இந்த மகிழ் முற்றத்தில் என்னுடைய டீம் இப்படி இருக்கணும், என்னுடைய டீம் அப்படி இருக்கணும் அப்படின்னு இப்போவே எல்லா மாணவர்களும் ரொம்ப ஆசையாக ஆர்வமாக செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள்.
இங்கே தலைமை பண்பு அப்படின்னு எல்லாரும் வந்து நாங்கள் சொல்கிறோம். ஒவ்வொரு டீமுக்கும் அதனுடைய லீடரை செலக்ட் பண்ணி அந்த லீடர் தான் வந்து அந்த டீமை, அந்த ஹவுஸை நடத்துவாங்க. அப்போ ஒரு குறிஞ்சி டீம் அப்படின்னா அந்த குறிஞ்சி ஹவுஸை நடத்தக்கூடியது ஒரு மாணவி தான் அல்லது மாணவர் தான். அப்போ அந்த டீமுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, அந்த டீமை நடத்தி கொண்டு செல்லுகின்றவர்களுக்கு ஒரு தலைமை பண்பு அப்படின்னு வேணும் அப்படின்னா என்ன அப்படின்னு எல்லாருமே யோசிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பள்ளிக்குள்ளே வந்த உடனேயே ஏற்கனவே 5 குழுவினுடைய 5 தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள். எப்படி தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு அந்த மாணவர்கள்ட்ட கேட்டோம். நாங்கள் வந்து பெட்டி வச்சு அந்த பெட்டியில் ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகளையெல்லாம் நாங்கள் தலைவர்களையெல்லாம் தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னார்கள். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இப்படி தான் செய்ய வேண்டும் என்று இவர்களாகவே ஆர்வப்பட்டு ஒரு நல்ல வழியை தேர்ந்தெடுத்து அவங்களோட தலைவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அற்புதமான ஒன்று. அதற்கப்புறம் அந்த தலைவியாக நிற்கின்ற அந்த பெண்ணின் முகத்தில் வந்து என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு தன்னம்பிக்கை. நான் இந்த டீமுக்கு தலைவி, அந்த கொடியை பிடிச்சிட்டு நிற்கிற அந்த பொண்ணை பார்க்கும் பொழுது நமக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. அப்படி 5 தலைவிகள் இங்கே உருவாகிவிட்டார்கள். தலைமை பண்பு என்பது என்ன? என்னோட சேர்த்து என்னோட டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் முன்னேற்றணும். நான் மட்டும் தலைவர் அல்ல, என்னோட டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து குட்டி குட்டி தலைவர்கள். அப்போ அதுதான் முதல் தலைமை பண்பு. அந்த குட்டி குட்டி தலைவர்களை உருவாக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? அவர்களை மோட்டிவேட் பண்ணணும். மோட்டிவேட் பண்ணணும்னா என்ன? நல்ல ஒரு பேச்சு திறமை வேண்டும், உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும், அவங்களெல்லாம் உங்கள் கூட சேர்த்து கூட்டிகிட்டு போகக்கூடிய திறமை வேண்டும். அதுதான் அந்த ஹவுஸ் கேப்டனுடைய முதல் பணி. அப்போது இப்போவே நீங்கள் வந்து இங்கே லீடர்கள் உருவாகிட்டீங்க. இன்றைக்கி இது முதல் படி தான். இதிலிருந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதன் அடுத்தபடியாக இது மாடல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றம் எப்படி இருக்கும், ஒரு நாடாளுமன்றம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறதையெல்லாம் தெரியப்படுத்துகின்ற மாதிரி இங்கே ஒரு மாடல் பார்லிமெண்ட்ரி செஷன், மாடல் அசம்பிளி செஷன் அதெல்லாமும் வைக்க இருக்கின்றோம். இது வந்து ஒரு முதல் படிதான். போக போக இங்கே இருக்கின்ற அரசு பள்ளியில் இருக்கின்ற ஒவ்வொரு மாணவ செல்வமும் எல்லா வகையிலும் ஒரு 360 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா வகையிலும் திறம் பெற்ற ஒரு செயல் வீரராக நீங்கள் எல்லாம் உருவாகி வெளியில் போக போகிறீங்க. அப்படி தானே ஆக போகிறீங்க? இன்னும் சத்தமா? வெரி குட், வாழ்த்துக்கள். அதுவும் குறிப்பாக இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னாங்க, எங்கள் பள்ளியை தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்தது எதுக்காகனா, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவ செல்வமும் அவ்வளவு ஆர்வமாக, அவ்வளவு ஆசையாக ஏதோ எங்களுக்கு செய்ய போகிறாங்க, இதில் நாங்கள் முழுமையாக எங்களை ஈடுபடுத்தி கொள்ளுவோம் அப்படின்ட்டு சொல்லாமல் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த டிசிப்ளின், இந்த ஆர்வம், இதுக்கு எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். நிச்சயமாக இந்த மகிழ்முற்றம் என்பது மகிழ்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் ஆறாக இல்லை கடலாக பெருகி ஓடச் செய்யும். அந்த மகிழ்ச்சியிலே நீங்கள் எல்லோரும் நீந்தி தெளிந்து நீங்கள் வந்து சிறப்பாக படித்து நல்ல ஒரு நிலைக்கு வருவீர்கள் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. வருவீர்கள் தானே? வெரி குட், வெரி குட், ஆல் த வெரி பெஸ்ட். இன்றைக்கு இது ஒரு தொடக்கம்தான். இந்த தொடக்கத்தோடு நம்ம வந்து இந்த உச்சாணி கொம்பிலே ஏறி நின்று நான் அரசு பள்ளியிலே, தமிழ்நாடு அரசு பள்ளியிலே படித்த மாணவி அல்லது மாணவன் என்று மார்தட்டி கொள்கின்ற அளவிற்கு நீங்கள் உயர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். மகிழ்முற்றம் கையேடு வெளியிடுகின்ற இந்த விழாவை அனைவரும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய பள்ளிக்கல்வியினுடைய இயக்குனர் முனைவர் கண்ணப்பன் சார் அவர்களே, விளக்க உரை ஆற்ற இருக்கின்ற அரசு செயலாளர் திருமதி மதுமதி ஐஏஎஸ் மேடம் அவர்களே, வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் மருத்துவர் எழிலன் நாகநாதன் அவர்களே, நிறைவாக நன்றி விளையாட்ட இருக்கின்ற முதன்மை கல்வி அலுவலர் முனைவர் புகழேந்தி சார் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற
மாமன்ற உறுப்பினர், ஒர்க்ஸ் கமிட்டியினுடைய சேர்மன், எங்களுடைய கழகத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் சிற்றரசு அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர் வினோத் வேலாயுதம் அவர்களே, அண்ணன் அகஸ்டின் பாபு அவர்களே, மாமன்ற உறுப்பினர் எலிசபெத் அகஸ்டின் அவர்களே, பரி, சிட்டி பாபு, மோகன், இன்பா, இதயத் பாஷா, ஐசென்ட் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கின்ற துறையை சார்ந்திருக்கின்ற அனைத்து அதிகாரிகளுக்கும், வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கும், எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது 1000 விளக்கு தொகுதியினுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருக்கார் என்று சொல்லும் பொழுது, என்னுடைய அன்பு சகோதரர் சிற்றரசு அவர்கள் சொன்னார்கள், பல்வேறு திட்டங்களை பற்றி இங்கே பேசுகிறோம், ஆனால் ஒன்று மறந்துட்டோம். இன்றைக்கி நீதி கட்சி தொடங்கப்பட்ட நாள் 1916ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த நாளில் நின்று உங்களிடம், அதுவும் எது சம்பந்தமாக, மகிழ்முற்றம் என்கின்ற சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. தேசிய குழந்தைகள் தினத்தன்று ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு உலக குழந்தைகள் தினத்தில் இதை நாம் செஞ்சிட்ருக்கிறோம். நாம் ஒரு நல்ல நாளாக, இது வந்து நாங்கள் எதிர்பார்க்காமல் அமைந்த நாளாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். அதுவும் இந்த பள்ளிக்கூடம் என்பது இன்னும் என்னால் மறக்க முடியாது. 2021க்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு, கொரோனா காலத்துக்கு பிறகு ஒரு பள்ளிக்கூடம் திறந்துருச்சா, அதில் போய் இன்றைக்கி முதல் நாளாக திறக்கிறாங்களே, இவ்வளோ வருஷம் கழிச்சு நீ நேரடியாக போய் பார்த்தியா என்று மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்டுக்கிறதுக்குங்க. அன்றைக்கு நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில பள்ளிக்கூடத்தில் இந்த பள்ளிக்கூடம் ஒன்று, அதான் உள்ள நுழையும் போது எனக்கு இன்னும் அந்த ஞாபகம் இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ வருகின்ற குழந்தைங்களை வரவேற்பதற்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் தான் அங்கே நின்று ஒரு டேபிள் போட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்ற எப்படி வரவேற்பான்னு ஒரு மகிழ்ச்சியோடு வரவேற்ற அந்த காட்சியை இன்னும் என்னால் மறக்கவே முடியாது. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு என்று சொன்னாலும் மிக சிறப்பான முறையில் இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம். இன்றைக்கி இவ்வளோ ஹவுஸ் கேப்டன்ஸ்லாம் இருக்காங்க. ஏதோ ஹவுஸ் கேப்டன்ஸ்னால் ஏதோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்மளை கொண்டாடுவோம் என்று நினைக்கக்கூடாது. ஹவுஸ் கேப்டன்ஸுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இந்த பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு வெறும் பாராட்டுகள் மட்டும்தான் வரும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பல விமர்சனங்களும் வரலாம். அப்படி வரும்போது என்னடா நம்மளை திட்டுறாங்க, நான் செய்யாததுக்கு நம்மளை வந்து வருந்துறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஹவுஸ் கேப்டன்ஸ் அப்படிங்கிறது பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது. அனைவருக்கும் நீங்கள் சமமாக இருக்க வேண்டும். நம்மை பொறுத்த வரைக்கும் இங்கே எங்களுடைய செக்ரட்டரி மேடம் சொன்னது போல தான், இந்த மகிழ்முற்றம் என்று சொல்லும் பொழுது இதனுடைய விளக்கத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க. ஒரு வீட்டில் எப்படி இருக்கும், அல்லது இந்த ஸ்கூலில் நாம் உட்காந்துருக்கிறது எப்படி இருக்கிறோம் அப்படிங்கெல்லாம் கடந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஒரு மகிழ்முற்றமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஆனால் தான் எல்லோருக்கும் எல்லாம், தந்தை பெரியாருடைய பிறந்தநாளையும் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்தநாளை மட்டும் சமூக நீதி நாள், சமத்துவ நாள்னு அந்த ஒரு நாள் மட்டும் கொண்டாடக்கூடாது. ஒட்டுமொத்தமாக வருஷத்தில் இருக்க 365 நாளும் நமக்கு சமத்துவ நாளாக, சமூக நீதி நாளாக நாம் கொண்டாட வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு முதலமைச்சரை பெற்றிருக்கணும். அதனால தான் இது போன்ற மகிழ்முற்றம் போன்ற திட்டத்தை நாங்கள் இன்றைக்கு கொண்டு வரோம் என்று சொன்னால் எங்களுக்கு அந்த ஊக்கத்தை தரக்கூடியவர் அவர்தான். நேற்று மாலை நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம், இந்த மாதிரி தான் கான்செப்ட்னா அவர்கிட்ட விளக்கமாக சொன்னபோது அவ்வளோ மகிழ்ந்து போனார். அவர்கிட்ட அந்த கைடை கூட காமிச்சு சொன்னோம், இந்த கைடில் இருக்கிறது மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த ப்ராசஸ், இந்த ப்ரொசீஜர் நாங்கள் வந்து கொண்டு போக போகிறோம் என்று சொல்லும்பொழுது அவ்வளோ மகிழ்ச்சி அவருக்கும். ஏன்னா பொதுவாக இந்த ஸ்போர்ட்ஸில் தான் பார்த்திங்கன்னா யார் நீ பெரிய ஆளா நீ சின்ன ஆளாலாம் பார்க்க மாட்டோம். ஒரு டீம் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த டீமில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது என்னோடய டீம், இது நான் இங்கேருந்து இன்னொரு ஸ்கூல் இன்டர் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறோம், நாங்கள் ஜெயிச்சுட்டு வருவோன்னு நினைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கும். அது சரி, அது வெறும் ஸ்போர்ட்ஸில் மட்டும் இருந்தால் போதுமா? நம்முடைய தலைமை பண்பை எப்படி நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும், அனைவரும் ஒன்று என்று நம்ம எங்கேயும் நான் உணர்த்த போகிறோம். இன்றைக்கி பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள்லாம் வரும்பொழுது நான் அவர்களும் வைக்கின்ற வேண்டுகோள், துணை முதலமைச்சர் வைக்கிற அதே வேண்டுகோளை, தவறு என்று சொன்னால் எங்களை சுட்டி காட்டுங்க, அது நல்லது செஞ்சால் எங்களை தட்டி கொடுங்க. எங்களை இன்றைக்கி இந்த மகிழ்முற்றமும் அது போன்ற ஒரு நிகழ்வு தான். இந்த மகிழ்முற்றத்தை நாங்கள் கொண்டு வரும் பொழுது இதை முழுமையாக நீ தமிழ்நாடு வந்து கொண்டு போங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 32,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற பள்ளிக்கூடத்தை அமைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல் காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தா எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் தான். அவங்க மனசு வச்சது காரணம் தான் இன்றைக்கி அவ்வளோ அழகாக இன்றைக்கி மேடம் சொன்னது மாதிரி இங்கே மட்டும் இல்லை, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸே பார்த்திங்கன்னா தனியாக அவங்க ஹவுஸுக்கான ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, அவங்க அழகாக ஒரு பேட்ச் குத்திருக்கிறாங்க.
இது என்னுடைய ஹவுஸ், இது நான் என்ன நான் பார்த்துக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் மினிமம் 2 இயர்ஸ்க்கு இது இன்றைக்கி இது இருக்க போகுது. இங்கே இருக்கின்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போனாங்கன்னா கூட அங்கே அவங்க எந்த ஹவுஸுக்கு இருக்க போகிறாங்கிறதே நாங்கள் முடிவு பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு மாதிரி சட்டமன்றம், ஒரு மாதிரி நாடாளுமன்றம் என்று வரும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த வயசுலேருந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு பொலிட்டீஷியன்ஸ்னால் யார், அவங்களுடைய வேலை என்ன, நம்ம வந்து ஓட்டு போடுறோமே 5 வருஷத்துக்கு வந்து அவங்ககிட்ட நம்ம என்னென்ன கேள்வி கேட்கலாம் என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களோட கடமை. ஆக அந்த அறியாமையை நீக்கி நீங்களும் அனைவரும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த காரணத்தை எங்கேருந்து கொண்டு வரோம் என்று சொன்னால் பள்ளிக்கூடத்துலேருந்து நாங்கள் கொண்டு வரோம் நாங்கள். ஸோ ஹவுஸ் கேப்டன்ஸ் நீங்கள் உங்களுடைய ஹவுஸ் எதுவோ அதற்கு நீங்கள் லாயலாக இருங்க, சின்சியராக இருங்க. இன்றைக்கி இது மாதிரி நம்ம கொண்டு வரோம் என்று போடும்பொழுது இதோடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்ன? இன்றைக்கி பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஒரு சண்டை போட்டுக்கிறாங்க, இல்லை டீச்சர்ஸ்க்கு அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு தெரியல, அல்லது டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை திட்டிடுறாங்க, அடிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி உளவியல் ரீதியான ஒரு ப்ரெஷர் வரும்பொழுது இதை எப்படி தீர்க்க வேண்டும்? வெறும் அறிவுரை மட்டும் சொல்லிட்டு போனால் போதுமா, இல்லை இப்படிலாம் செய்யாதீங்க இப்படிலாம் நடந்துக்குன்னு சொன்னால் மட்டும் போதுமா? ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு கொடுக்கலாம்? சரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கே கொடுப்போம். நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு அவங்களோட மேற்பார்வையில் சூப்பர்வைஸ் பண்ணவர் யாருன்னு பார்த்தா டீச்சர்ஸ்ட்டை கொடுப்போம். ஸோ அட் த மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாங்கள் வந்து ஆற்றுல தூக்கி போட்டிருக்கோம், நீங்கள் நீந்தி அடித்து வர வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு துணையாக யார் இருப்பாங்க என்று சொன்னால் எங்களுடைய டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பியர் குரூப் உங்களுடைய ஹவுஸில் சார்ந்திருக்கின்ற சக தோழிகளுடன் எப்படி நீங்கள் உரையாற்ற வேண்டும், அவனை எப்படி நம்ம வேலை வாங்க வேண்டும், ஒரு இலக்கை எப்படி அடைய வேண்டும், ஒரு டிசிப்ளின் என்று வந்தால் நம்ம எப்படி நடந்துக்க வேணும். நீங்கள் எல்லாருமே சொல்கிறோம், அந்த நெறிமுறை கதைகள்லாம் நீங்கள் நிறையா சொல்லுங்கள், நெறி கதை நீதி கதைகள் எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லும்போது இன்றைக்கி நாங்கள் அதை வந்து ஒரு திருக்குறளை சொல்லும்போது அதை விளக்கத்தை வந்து ஒரு நீதிக்கலை மூலமாக அந்த விளக்கத்தை சொல்லணும்னு நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது தியரட்டிக்கலாக. ஆனால் ப்ராக்டிக்கலாக வரும் பொழுது ப்ரைவேட் ஸ்கூலில் மட்டும்தான் அந்த ஹவுசஸ் இருக்கணுமா, ஏன் எங்கள் அரசு பள்ளியில் இருக்கக்கூடாதா என்று நாங்கள் சிந்தித்ததின் காரணம்தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தினபடி இன்றைக்கி மகிழ்முற்றம் என்னை கொண்டு வந்து இனிமேட்டு எங்களுடைய அரசு பள்ளியில் இந்த மாதிரி ஹவுஸ் சிஸ்டம் இருக்கும். இந்த ஒவ்வொரு ஹவுஸும் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு தலைமை பண்பாக இருந்தாலும் சரி, ஒரு சமூகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நேரம் தவறாமல் யார் யாரெல்லாம் பிள்ளைங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு வராங்க, ஆப்சென்ட்டே ஆகாமல் எத்தனை பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வராங்க, இப்படி அந்த குழந்தைங்களுக்கான அந்த டிசிப்ளினே தனியாக ஒரு பக்கம் சொல்லி தரோம் நாங்கள். அதே போன்று நம்முடைய பள்ளி சார்ந்து கல்வி சார்ந்து அது சார்ந்திருக்கின்ற மன்றங்களை நம்முடைய பிள்ளைங்களை வந்து எப்படி நம்ம ஈடுபடுத்தலாம். நிறைய பிள்ளைங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு மட்டும்தான் வருவாங்க, ஆனால் அவங்களும் எப்படி நம்ம இன்வால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கான்செப்டாகத்தான் இன்றைக்கி நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, உளவியல் ரீதியான ஒரு மாற்றத்தை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற கிராம பகுதியை சார்ந்திருக்கிற பிள்ளைங்களேருந்து சொல்கிறேன். அந்த பிள்ளைங்க சொன்னால் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போனேங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது, இந்த பள்ளிக்கூடத்தில் இத்தனாவது வகுப்பில் படித்தது மட்டும் இருக்கக்கூடாது, இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த செக்ஷனில் படிக்கிறது மட்டும் இருக்கக்கூடாது. நான் எந்த ஹவுஸை சார்ந்தவன் தெரியுமா, நான் குறிஞ்சியை சார்ந்தவன், நான் நெய்தலை சார்ந்தவன், நான் முல்லையை சார்ந்தவன் நான். ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் அந்த குழந்தைங்க சொல்லும்பொழுது நீங்கள் உங்களை அறியாமல் ஒரு ஓனர்ஷிப் எடுக்கிறீங்க. சரி, நீங்கள் நம்முடைய ஹவுஸ் கேப்டனுக்கு என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம போய் அதை போய் கேட்போம், நம்ம அது மாதிரி நம்ம நடந்துக்கலாம் என்கின்ற ஒரு பயிற்சியை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த மகிழ்முற்றம் இருக்க போகின்றது. இந்த மகிழ்முற்றம் என்று வரும்போது நாம் ஒரு பள்ளிக்கூடத்தில் இத்தனை ஹவுசஸாக பிரிஞ்சு நம்ம வேலை செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது நாளைக்கு அது இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் வரும்போது இந்த 5 டீம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல போய் அடிக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக அந்த வெற்றி கோப்பையை கொண்டு வருவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும் அது அமையும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆக இதில் நம்ம எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம உள்ளே கொண்டு வருகின்றோம். இது வந்து ஒரு இன்க்ளூசிவ் இருக்கணும். இதை பார்க்கும்பொழுது கூட இதுக்கான லோகோவை நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணது கூட பார்த்துருப்பீங்க. அப்போ கூட நம்ம கரெக்டாக நம்முடைய மருத்துவர் சொன்னார். அதில் ஒரு லோகோவில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளிக்கான அந்த சக்கர நாற்காலி ஒரு சின்னதாக நாங்கள் காமிச்சிருப்போம் நாங்கள். ஸோ ஹி வாஸ் ஸோ ஹாப்பி. பரவாயில்ல, இது இன்க்ளூசிவாக காமிக்கிறீங்களா அப்படிங்கும்போது எங்களை பொறுத்தவரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் எங்கள் பிள்ளைங்க தான். எல்லா பிள்ளைங்களையும் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. எங்களுக்கு இருக்கின்ற ஒரே இலக்கு, யாருமே கல்வி கற்காமல் வீட்டில் இருந்துடக்கூடாது, ஏதோ ஒரு காரணத்துக்கு உள்ளே வந்து விட வேண்டும், பள்ளிக்கூடத்துக்கே வரவே முடியாமல் நகரவே முடியாது இருக்கின்ற சூழ்நிலையா என்று சொல்லும்போது தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் ஏன் மருத்துவ என்கிற மூலமாக இன்றைக்கு அந்த பள்ளிக்கு வீட்டுக்கே சென்று அந்த பிள்ளைகளுக்கு பேசிக்காக ஏதாச்சும் நம்ம சொல்லித்தர முடியாதா என்பதை இன்றைக்கி நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஸோ இந்த ஹோலிஸ்டிக் அந்த இன்க்ளூசிவ் இருந்தது முழுமையாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இன்றைக்கு இது போன்ற பல்வேறு திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இன்றைக்கு ஹவுஸ் கேப்டனாக பொறுப்பேற்றிருக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர்கள் வெற்றி பெற்று வர வேண்டும் என்று சொன்னால் இவருடைய தனி வெற்றி அல்ல, உங்களுடைய கோஆப்ரேஷன் அதிகம் தேவை. அதனால் உங்களுடைய ஓனர்ஷிப் உட்காந்து நீங்கள் பேசுங்க, உங்களோட ஹவுஸ் கேப்டன் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி செஞ்சுட்டு போங்க. ஹவுஸ் கேப்டன் உங்களுக்கு வந்து கருத்துக்கள் அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீ என்ன என்னோடய சக தொழில் நீ சொல்லி நான் கேட்கணுமா என்று இல்லை.
பேருக்கு மரியாதை கிடைக்காது, அவங்களுடைய பொறுப்புக்கு நான் மரியாதை வழங்க வேண்டும். அவங்க சொல்கிறாங்கன்னா கூட அவங்க தனிப்பட்ட முறையில் சொல்ல மாட்டாங்க. அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் மூலமாகத்தான் அந்த கருத்துக்கள் வருகின்றது என்ற எண்ணத்தை நீங்கள் முழுமையாக மனதில் வைத்துக்கொண்டு ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்டை நம்ம கொடுப்போம். இனிமேல் தான் நம்ம எத்தனை பேர் இன்னும் மனசை விட்டு பேசாமல் கூட இருந்திருக்கலாம். கிளாஸில் ஒருத்தர் இந்த 4 பேர் தான்ப்பா என் ஃப்ரெண்டு, இந்த 5 பேர் தான்ப்பா ஃப்ரெண்டு, இந்த 5 பேர் மட்டும்தான்ப்பா நான் பேசுவேன், இந்த 5 பேர் மட்டும்தான்ப்பா நான் உட்காந்து நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது இல்லாமல் இனிமேல் என் ஹவுஸை சார்ந்திருக்கின்ற எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்கின்ற வண்ணமாக இது இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளையும் நான் வைத்து, எதற்காக இந்த மகிழ்முட்டம் என்பதை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களோ அந்த கருத்து வெல்வதற்கு முழுமையான உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் ஒவ்வொருவரும் வழங்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரின் சார்பாக ஹவுஸ் கேப்டன்ஸ் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்முற்றம் என்கின்ற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கின்றோம். பார்த்தீங்கன்னா இந்த தனியார் பள்ளிகள் தான் இந்த ஹவுஸ் சிஸ்டம்ஸ் இருக்கும், கலர்ஸ் வச்சுருப்பாங்க, தேசிய தலைவருடைய பெயரை வைத்திருப்பார்கள். இன்றைக்கு நாம் அதே போன்ற ஒரு நிலையை இன்றைக்கு நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்த ஒரு ஹவுஸ் சிஸ்டம் நம்ம கொண்டு வர வேண்டும். அதனால் குறிஞ்சி, நெய்தல், மருதம், முல்லை, பாலை என்கின்ற அளவுக்கு ஒரு 5 விதமான ஹவுசஸ் அந்த ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு தகுந்தப்போ அவங்களோட ஸ்ட்ரென்த்து தகுந்த 5 ஹவுசஸாக இருக்கலாம், 4 ஹவுசஸாக இருக்கலாம், அது அவங்க சார்ந்து அவங்க முடிவெடுத்துருப்பாங்க. இன்றைக்கு நம்முடைய இங்கே இருக்கின்ற ஆயிரமணிக்கு தொகுதியை சார்ந்திருக்கின்ற பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கு இந்த நிகழ்வை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். ஸோ இனி எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கும் ஹவுஸ் சிஸ்டம் மூலமாக ஒரு கிளாஸ் லீடரை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து சரி, இப்போ எங்களுடைய அரசு செயலில் சொன்னபோது ஒரு தேர்தல் மாதிரியே வைத்து ஒரு கிளாஸ் லீடரை தேர்ந்தெடுக்கிறது, அப்புறம் அதுக்கு ஹவுஸ் கேப்டன்ஸ் தேர்ந்தெடுக்கிறது, ஸோ இவங்களுக்கு சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீச்சர்ஸ், தலைமை ஆசிரியர் தலைமையில் ஒரு குழு அமைப்பது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலராக அந்த பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய அதில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. இதில் எல்லாமே வரும். பிள்ளைங்களோட டிசிப்ளின் சார்ந்தும் இருக்கணும், அவங்களுடைய தனித்திறமை, இப்போ கலை பண்பாட்டு கொண்டாடணும், அதில் எப்படி இந்த பிள்ளைங்க நம்ம வந்து ஈடுபடுத்தலாம்ங்கிற வரைக்கும் பொதுவாக அந்த டீச்சர்ஸ் வந்து யார் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் காட்டி இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஹவுஸ் சிஸ்டம் மூலமாக அந்த ஹவுஸ் கேப்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி அது மிக சந்தோஷமாக நவம்பர் 14 அன்னைக்கு இதுக்கான தேர்தலாக நடந்து முடிஞ்சிச்சு. இன்றைக்கு உலக குழந்தைகள் தினத்தன்று இன்றைக்கு இதை நாங்கள் செயல்படுத்தியிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 37,000 பள்ளிக்கூடம் இருக்கிறது, 30,000க்கும் மேற்பட்டிருக்கிற பள்ளிக்கூடத்தில் இதை நாங்கள் அமைச்சிட்டோம். நாங்கள் ஒவ்வொரு ஹவுஸுக்கும் ஒரு டீச்சர்ஸ் வந்து அவங்க பொறுப்பாக இருப்பார்கள். இந்த ஹவுஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருடத்திற்கு வந்து ஆக்டிவாக இருக்கும். அதன் பிறகு புதிதாக ஹவுசஸ் வந்து அது ரீஷஃபிள் பண்ணுவோம் நாங்கள். ஸோ இப்படி வரும்பொழுது குழந்தைகளுக்கான இப்போ நீங்கள் பல நேரங்களில் வந்து இந்த குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஒற்றுமையோடு இருக்க வேண்டும், வேற்றுமையெல்லாம் கலைந்து அனைவரும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த ஹவுஸை சார்ந்தவங்க நாங்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வழங்க வேண்டும் என்கின்ற உளவியல் ரீதியாக அனைவரையும் சமம் என்கின்ற அந்த எண்ணத்தை குழந்தைகளோட மத்தியில், அதுவும் பள்ளிக்கூட குழந்தைகள் மத்தியில் அதை விதைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு இந்த மகிழ்முற்றம் என்கின்ற அந்த முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் இதை முழுமையாக மக்களிடம் நீங்கள் கொண்டு செல்கின்ற பணியில் நீங்கள் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். அரசு பள்ளிகள் சார்ந்து ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் அது வெறும் அறிவுரை மட்டும் சொன்னால் பத்தாது, அறிவுரையும் தேவைதான். நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து அவங்கள அதில் ஈடுபடுத்தும் பொழுது இன்னும் அது மிக எளிதாக தோழர்கள் தோழிகளுக்கு உள்ளாரே பேசி அதை சரி செய்கின்ற அளவிற்கும் அது நல்ல ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த முயற்சியில் நாங்கள் இறங்கியிருக்கின்றோம். இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பலனை தரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. கல்வித்துறைக்கு வந்து முதல்ல வாழ்த்துக்கள். இது எந்த மாதிரி மாணவருக்கு மத்தியில் ஒரு அரசியல் புரிதல் வரும், ஆளுமையை உருவாக்கணும். நீங்கள் வந்து இப்போ அந்த மகிழ்முற்றத்தில் வந்து நாட் ஒன்லி இந்த ஹவுஸ் கேப்டன்ஸ்க்காக மட்டுமல்ல, ஒரு மாதிரி சட்டமன்றம் என்றால் என்ன, ஒரு மாதிரி நாடாளுமன்றம் என்றால் என்ன, ஒரு பள்ளிக்கூடத்தில் இப்போ ஒரு தண்ணி சார்ந்து தண்ணி கீழே கொட்டுது, பைப்பு ப்ராப்பராக மூடலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பிள்ளைகள் வந்து ஒரு அமைச்சர் மாதிரி. ஸோ இது நம்ம சரியாக இருக்க வேண்டும் என்று, சுத்தபுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அது சார்ந்து ஒரு அமைச்சராக. ஸோ இது ஒரு மாதிரி சட்டம்னு ஒரு நாடாளுமன்றம். இது தங்களை அறியாமல் ஒரு ஓனர்ஷிப் கொடுத்துட்டா போதும் குழந்தைங்களுக்கு, நீ செய்ய அப்படின்னு நம்ம ஒருத்தங்க அறிவுறுத்தலே இருக்கிறது சொல்கிறதுக்கு பதில், அப்போ இது உன்னோட பொறுப்புப்பா, நீ தான்ப்பா பார்த்துக்கணும் அப்படிங்கும் பொழுது அந்த ஓனர்ஷிப்போடு அந்த குழந்தைங்க அதை கண்டிப்பாக செய்வாங்க. அந்த ஓனர்ஷிப்போடு செய்யும்போது நீங்கள் சொல்கிற அளவுக்கான அந்த தலைமை பண்பு வந்துடும், நல்ல ஒழுக்கம் வந்துடும், சுத்தபத்தமாக இருக்க வேண்டும், தானும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும், பள்ளிக்கூடமும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அந்த குழந்தைகள் நாங்கள் விதைக்கின்ற விதமாகத்தான் இந்த மாதிரி சட்டமன்றமாக இருந்தாலும் மாதிரி நாடாளுமன்றமும்
உலக நாட்டு நடப்பை புரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்கிற ஒரு நம்பிக்கை. சென்னை மாவட்டத்துக்கு மட்டும் விடுமுறை வராங்க, ஆலந்தூர்ல மழை பெய்யுது, செங்கல்பட்டு மாவட்டம் அந்த பள்ளி மாணவர்கள் வந்து இது தீர்வுக்கு என்ன ஒரு சில மாவட்டங்கள் வந்து அந்த இல்லை இப்போ இந்த மழைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாகவே சொல்லிட்டேன். இது வந்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நமக்கு டிபார்ட்மெண்ட் மூலமாக வரக்கூடிய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கி நம்ம மாவட்டத்தில் மழை வருதுன்னு சொன்னால் முன்கூட்டியே சொல்லணும்னு நான் சொல்லியிருக்கேன். எய்தர் மொதல் நாள் இரவே நீங்கள் வந்து இதுக்கான டிக்ளரேஷன் கொடுத்துருங்க. காலம்புற பிள்ளைங்க கிளம்பி வந்து பாதியில் திரும்பமாக இருக்கக்கூடாது. நான் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்முடைய அந்த ப்ரெடிக்ஷன்ஸை சம்டைம்ஸ் தப்பாகவும் போகுது. மழைன்னு சொல்லிட்டு திடீர்னு மழை வராமலே போயிடுச்சு. ஸோ அந்த கலெக்டர் சார் நாங்கள் அதை பார்த்து நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் சார், யாரும் பாதிக்காத வண்ணம் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரே மாவட்டத்தில் ஒரு பகுதியில் மழை பெய்யுது, ஒரு பகுதியில் மழை பெய்யலன்னும் போது அந்த கலெக்டர்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹெட் மாஸ்டர்ஸ், அங்கே இருக்கவங்க ஹெட் மாஸ்டர்ஸ் ஹெட் மினிஸ்டர்ஸ் அவங்களே அதை முடிவு செய்து கொள்ளலாம் என்ற விதத்தில் அதையும் அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஸோ அந்த குழப்பங்கள் அது வர இல்லை. இப்போ அது ப்ராப்பராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இப்போ நீங்கள் இப்போ சொன்ன இதே மாதிரி செய்தி எனக்கு உங்கள் மூலமாக வரல, பட் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு வந்தபோதுக்கு உடனடியாக எங்கள் செக்ரட்டரி நாங்கள் கேட்குறோம் சார், ஏற்கனவே பணம் நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு சார், அந்தந்த ஹெட்டுக்கு போகும்போது அது பிரித்து கொடுக்கறதுக்கு அந்த டைமில் தான் தவிர யாருக்கும் அந்த காலதாமதம் ஏற்படாது சார். புதிய அதுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி நான் வந்து ஒரு விளக்கத்தில் சொல்லியிருக்கேன். என்னோடய இரண்டாவது மகன் வந்து தமிழ் தான் பாடம் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாரு. எதனால் அவர் சொன்னாருங்கிறதுக்காக சொன்னார். 6ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் பாடத்தை படித்து கொண்டிருந்தவர் 7ஆம் வகுப்பு வரும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, அவர் யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமான்னு சொல்லும்போது நான் சொன்னேன் தமிழ் மாதிரி வராது, சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது அதுதான் அவர் சொல்லியிருப்பார் ஃப்ரெஞ்சு ரொம்ப டஃப் அப்படின்னு. இப்போ 8ஆவது திருப்பி அவர் வந்து தமிழ் லாங்குவேஜ் அவங்க வந்துட்டாங்க. அவங்களோட தமிழ் டீச்சர் பேர் கூட சத்யா மேடம் தான். ஆனால் எதனால் அவர் சொன்னாருன்னு தெரியல. கேட்டபோது திடீர்னு மைக் நீட்டு கேட்கறாங்க, என்ன சொல்லுன்னு தெரியல, அதனால தான் அப்படி சொல்லிட்டுன்னு கூட சொன்னார். கவலைப்பட வேண்டாம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து தமிழ் பாடத்தை தான் அவர் படித்துக் கொண்டிருக்கிறார். புதிய கல்விக் கொள்கை மாணவர்கள் வந்துட்டு ஆபத்தான முறையில் பயணம் செய்கிறாங்க. இல்லைம்மா, ஏற்கனவே வந்து நாங்கள் லாஸ்ட் 3 இயர்ஸாகவே நாங்கள் வந்து ரொம்பவே நாங்கள் அறிவுறுத்திருக்கோம். அது ஒவ்வொரு டீச்சர்ஸ் மூலமாக சொல்லியிருக்கோம், சிஓஸ் மீட்டிங்லேயும் சொல்லியிருக்கோம். பசங்க விளையாட்டுத்தனமாக இளங்கன்று பயம் அறியாதுங்கிற மாதிரி பஸ்ஸில் வந்து தொத்திக்கிட்டு வருதுலாம் பண்ணக்கூடாது. சில நேரங்கள் நான் பஸ்ஸை நிறுத்தி நானே அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கிறேன். பட் அதே மீறி அந்த பிள்ளைகள் வரும்போது உள்ளபடியே அது எங்களுக்கு வந்து அது சங்கடமாக இருக்குது. இது வந்து நாட் ஓன்லி டீச்சர்ஸ் நாங்கள் அட்வைஸ் பண்ணது மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ் அவங்களும் இது வந்து ஒரு ப்ராப்பர் அட்வைஸ் கொடுக்கணும் தான் நினைக்கிறேன். யூனிசெஃப் ஃபங்க்ஷன் புதிய பள்ளி உருவாக்குறதுக்கு தமிழகத்தில் குழு அமைக்கப்பட்டது, பரிந்துரை பண்ணாங்க. அது இன்னும் செயல்படுத்தல. அது எப்போ புதிய கல்வி அது பரிந்துரை பண்ணியிருக்காங்க. நீதிபதி நாங்கள் என்ன வந்து ஒட்டுமொத்தமாக கருத்து வாங்கியிருக்கிறோமோ அது சார்ந்து நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடம் போயிட்டுருக்கு. அது வரக்கூடாதுன்றதுக்காக தான் என்இபி அவங்க திணிக்கப்பாங்க. அதை நாங்கள் ஒத்துக்காமல் இருக்கோம். சரி, நாங்கள் ஒத்துக்காமல் நாங்கள் எதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோமோ அது அது கோர்ட்டு இது இருக்குமா, அதான் வெயிட்டிங் ஃபார் கண்டிஷன். எங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப்.